யார் என்ன தானம் பண்ணாங்கன்னு நான் என் தியானத்தால இப்ப கண்டுபிடிக்கிறேன். தானம் பண்ண மாட்டீங்களா? தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கறதை விட இந்த உலகத்தில் பெரிய தானம் எது ஆயிஷா? மூசா, தானத்துல என்னப்பா தெரிஞ்சது? கோயில்ல பசியால மயக்கம் போட்ட ஒரு பிச்சைக்காரனுக்கு அவன் மேல இறக்கப்பட்டு நீங்க அவனுக்கு தண்ணி கொடுத்து மயக்க தெளிய வச்சிருக்கீங்க. அதான் தெரிஞ்சது. இல்ல மூசா, அவன் மயக்கம் போட்டு. என்ன பாட்டி அவன் இவனு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பிச்சைக்காரனா உருமாறி வந்தது வேற யாரும் இல்ல, அந்த லீ ஸ்வாங். லீ என்ன தடுக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஏமாந்துட்டீங்களே. சரி சரி, நடந்ததை பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? கடவுளை வேண்டி அடுத்து என்ன செய்யலான்னு கேட்போம் வாங்க. அறநெறி வடிவே மூசா, அலாவுதீனை மீட்டு விட்டாயா? அனைத்தும் அறிந்தும் அறியாதது போல் ஏன் இந்த கேள்வி? காக்கும் கடவுளே, என் குடும்பத்தார் உயிர் காக்கும் பொருட்டு உயிருக்கு போராடும் ஒருவனுக்கு தண்ணீர் கொடுக்க போய் அது தான கணக்கில் சேர்ந்து விட்டது. அதனால் என் மந்திர வார்த்தை சக்தி இழந்து விட்டது. என் தாத்தாவை மீட்பதில் நான் தோற்று போய் வந்து நிற்கிறேன். என்னை மன்னித்து என் மந்திர வார்த்தைக்கு மீண்டும் வலிமை வர வழி சொல்லுங்கள் கடவுளே. என் பாச புதல்வனே மூசா, தண்ணீரை தானமாக பெற்றது உன் எதிரி லீ என்பதாலும் அது சதியின் மூலம் பெறப்பட்டதாலும் இது தான கணக்கில் வந்திருந்தால் கூட சில பரிகாரங்கள் மூலம் மாற்றக்கூடியதே. கடவுளே, அது என்ன பரிகாரம் என்று சொல்லுங்களேன், உடனடியாக செய்து முடிக்கிறேன். இழந்த பலனை திரும்பப் பெற கோயிலில் ஆயிஷா காலை வேளையில் துர்க்கைக்கு நெய் விளக்கு ஏற்றவும். பூஜையின் போது துர்க்கையை கும்பிட வரும் சுமங்கலி பெண்கள் விளக்கை கடக்கும் போது தானே எரியும். இவ்வாறு விளக்கு பற்றி எரியும் போது அந்த சுமங்கலி பெண்ணிடம் நீ ஆசீர்வாதம் வாங்கிவிட்டால் உன் மந்திர வார்த்தைக்கு இழந்த சக்தி மீண்டும் கிடைக்கும். விளக்கு எரியும் சுமங்கலி பெண்ணிடம் மட்டுமே நீ கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். கண்டிப்பா அப்படியே சேரு. இல்லை, 3 சுமங்கலி இல்லை, ஒரு சுமங்கலி கிட்ட கூட மூசாவும் அவன் குடும்பத்தினரும் ஆசீர்வாதம் வாங்க நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். பார்த்து குருவே. டேய் விடுடா. நான் மூசாவை முழுக்க ஜெயிக்காமல் அந்த யமன் கூட என் உயிரை வாங்க முடியாது. மூசா, இதோ புறப்பட்டு விட்டேன்டா, வந்து கொண்டே இருக்கிறேன், வரேன். குருவே, அவசரப்பட்டு போய் குளத்துல கிளத்துல விழுந்து மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படாதீங்க. நல்லா நிதானமா யோசிச்சு முடிவு பண்ணிட்டு போங்க. நான் யோசிக்கத்தான் போய்கிட்டு இருக்கேன்டா. ஆஹா, நம்ம குருநாதர் லீ அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாருப்பா, ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல நாம மகேஷை எங்க பார்த்தோம், எந்த சூழ்நிலையில பார்த்தோம்?
ஏங்க என்னங்க இது வந்தோடனே கிளம்புறீங்க? நான் என்ன ஊர் சுத்தி பார்க்கவா வந்தேன்? காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு வந்தேன். வழியில உங்களை பார்த்தேன், பேசினேன், கிளம்பிட்டேன். மறுபடியும் எப்போ மீட் பண்ணலாம்? ம், மறுபடியும் நீங்க எதையாவது மிஸ் பண்ணி அதை நான் எடுத்து கொடுக்கும் போது மீட் பண்ணலாம். ஒரு அழகான வயசு பையன் ஒரு அழகான வயசு பொண்ணுக்கிட்ட தன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் ஒப்பிக்கிறான்னா அது எதுக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அழகான வயசு பையன் ஒரு அழகான வயசு பொண்ணுகிட்ட தன்னை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னார்னா என்ன அர்த்தம்? ஐயோ பால்! ஐயோ 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 என் காசு இப்படி எல்லாம் தீயில விழுந்து தீஞ்சு போகுதே. ஏண்டி அடுப்புல பாலை வச்சுட்டு என்னடி பகல் கனவாடி கட்டிட்டு இருக்க? ஐயோ, நீ ஏன் இப்பதான் பாக்குறியா? பால் அடுப்புல வச்சுட்டு அப்படியே என்னடி பகல் கனவு காண வேண்டியது உனக்கு? சித்தி சாரி சித்தி, நான் கவனிக்கல, மன்னிச்சிருங்க சித்தி. உன்னை மன்னிக்கணும் மன்னிக்கணும் உன்னை மன்னிக்கணுமா? சித்தி, நல்லா வேணாம் சித்தி. உன்னை என்ன பண்றது? உன்னை என்னடி பண்றது? உங்க அப்பா வேலை சப்போர்ட் வேலை செய்யணும், பொறுப்பு இல்லாம வேலை செஞ்சு என்ன ஆச்சு? என்ன நடக்குது இங்க? வாய வஸ்தாத. இப்படி ஒரு தண்டத்தை பெத்ததுக்கு உன்னதான் இந்த அடுப்புல ஏத்தி உட்கார வைக்கணும். எதுக்காக அவளை இப்படி திட்டிட்டு இருக்க? பின்ன என்னைய அடுப்புல பாலை வச்சுட்டு பகல் கனவு கட்டிட்டு இருக்கா? பால் எல்லாம் பொங்கி அடுப்போட போயிடுச்சு. பால் தானே போச்சு, போனா போட்டோம். ஐயோ என்னைய மனுஷன் நீ? பால் போனா போட்டுங்கிற, பொண்ணு போனா போட்டுங்கிற, மானம் போனா போகட்டுங்கிற. உனக்கு என்ன நடந்ததா என் வரைக்கும்? நீ இருக்கிற வரைக்கும் எது இருந்தாலும் எது போனாலும் எனக்கு உரைக்க போறதில்ல. நீ தொலைஞ்சேன்னா இங்க எல்லாம் சரியாயிரும். அத்ரி பத்ரி கத்ரிக்கா நானா? நான் என்ன உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிடுவேன்னு நினைப்பா? பொறுத்து இருந்து பாருங்க என்ன பண்றேன்னு. இல்லையா நீ வாடிக்கண்ணு. வனத்தை அழிக்காம வானரம் போகாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ராதா, நீ அழாதம்மா. உன் சித்தியை பத்தி நமக்கு நல்லா தெரியும். வீட்டுல பால் பொங்கிச்சுன்னா ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சந்தோஷமா இருக்கு என்ன? அழகான வயசு பையன் ஒரு அழகான வயசு பொண்ணுக்கிட்ட தன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் ஒப்பிக்கிறான்னா அது எதுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அம்மா தாயே, ராதா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் என் மனசில் நினச்ச மாதிரியே ராதாவும் அவன் மனசில் நினைக்கணுமா? அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். வாங்க. நீங்களா? என்ன நீங்களா? என்ன நீங்க எதிர்பார்க்கலையா? இல்ல இப்பதான் பாக்குறீங்களா? ரெண்டுமே தான். கள்ளி. என்ன சொன்னீங்க? இல்லைங்க, நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலனாலும் நாம அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம்ல. நான் சாமி கும்பிட்டு தான் வந்தேன். ஆமாம்மா, நானும் சாமி கும்பிட தான் வந்தேன். ஆனா பாருங்க, சாமி நம்மளை மீட் பண்ண வச்சிருச்சு. அப்புறம் நான் அன்னைக்கு சொன்னதை பத்தி யோசிச்சிங்களா? எதை பத்தி? அதாங்க, ஒரு அழகான வயசு பையன் ஒரு அழகான வயசு பொண்ணுகிட்ட. ஓ அதுவா? யோசிச்சேன். யோசிச்சிங்க, சரி. என்ன தோணுச்சு? உங்களை பத்தி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னை பத்தி ஒன்றும் சொல்லாம இருக்கிறது தப்புன்னு தோணுச்சு. சின்ன வயசுலயே எங்க அம்மா என்னை விட்டுட்டு இறந்துட்டாங்க. எங்க அப்பா ரெண்டாவதா எங்க சித்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களால என் படிப்பு கெட்டது. வழக்கமா அந்தந்த வயசுல கிடைக்க வேண்டிய சந்தோஷமும் கெட்டுடுச்சு. இது வரைக்கும்
இந்த அம்மன் முன்னாடி நான் நின்ன நிமிஷங்கள் தான் என் வாழ்க்கையிலேயே நான் சந்தோஷமா இருந்த நிமிஷங்கள். இதுதான் இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை. ஏங்க இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே. சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஏன் சொல்லணும்னு தோணுச்சு? ஒரு அழகான வயசு பையன்கிட்ட ஒரு அழகான வயசு பொண்ணு தன்னை பத்தின விவரம் எல்லாம் எதுக்கு சொல்லுவா? புரியலையே. யோசிச்சா தெரியும். ஏற்கனவே நான் யோசிச்சிட்டேன் ராதா. நீ யோசிக்கணுங்கிறதுக்காக தான் நான் காத்திருந்தேன். போய் சாமியை கும்பிட்டு வா. முதல்ல இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லுவோம். ம். தாய், தானம் தர்மம் பண்ணனா புண்ணியம் கிடைக்கும்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஏன் தானத்துக்கு கிடைச்சதோ தண்டனை. அதுக்கு பரிகாரம் தேடத்தான் உன்னை நாடி வந்திருக்கேன். நான் ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய பொண்ணை என் கண்ணில் காட்டு தாயி. பாட்டி, இழந்த பலனை திரும்ப பெற சாமி சொன்ன மாதிரி துர்க்கைக்கு முன்னாடி நெய் விளக்கு வைப்போம். துர்க்கையை கும்பிட வர சுமங்கலி பெண்கள்ல யாரு விளக்க கடக்கும் போது விளக்கு தானா பத்தி எரியுதோ அவங்க கிட்ட மனசு நிறைஞ்ச ஆசீர்வாதத்தை வாங்குவோம் பாட்டி. சரிப்பா. சரிப்பா. வாங்கத்த, சாமி கும்பிட்றவங்களுக்கு வழியை விட்டுட்டு நம்ம ஓரமா நின்று பார்ப்போம். சரிப்பா, வாங்க.
நாம ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய சுமங்கலி பொண்ணு இவங்கதான். அவங்க அடிப்பிரதட்சணை பண்ணி ஏதோ வேண்டுதல் நிறைவேத்துறாங்க போல இருக்கு. அவங்க வேண்டுதல் நிறைவேற்றின உடனே நாம போய் அவங்கள பார்க்கலாம். ம். கௌரி போகலாமா? முடிஞ்சிடுச்சு அத்தை. வாங்க சாமி கும்பிடலாம். வாமா. அம்மா, தினம் தினம் உன் சன்னதிக்கு நடையா நடக்கிறேன். எனக்கே எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. என்னையே இந்த மாதிரி சோதிக்கிற? வேலை வெட்டிக்கும் போகாம குடிச்சு குடிச்சு குடிய கெடுக்கிற என் புருஷனை எப்ப நீ திருத்த போற? எப்போ எல்லாரையும் போல என்னையும் நீ சந்தோஷமா வச்சுக்க போற? எல்லா குழந்தைங்களும் பள்ளிக்கூடம் போகும்போது என் குழந்தை மட்டும் அதை ஏக்கமா பார்த்துட்டு இருக்கு. இது பார்க்கும்போது என் பெத்த மனசு பத்திக்கிட்டு எரியுதுமா. இந்த குழந்தைக்கு சாதாரணமா கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியாதன்னா எதுக்காக உயிரோட இருக்கணும்னு தோணுது. அந்த நிமிஷமே செத்து போயிடலாம் போல இருக்கு. இருந்தாலும் நான் எதுக்கு உயிரோட இருக்கேன் தெரியுமா? எப்படியும் நீ என்னை கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையில தான். சீக்கிரமே எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுமா.